ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பலாக்கொட்டையை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபி காமிக்க போகிறேன். இந்த பலாக்கொட்டையை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். இது வந்து சீசனில் தானே நமக்கு கிடைக்கும். எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம இதில் விதவிதமான ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். சாதாரணமாக வேக வச்சியும் சாப்பிடலாம், இதை சுட்டும் சாப்பிடலாம். அடுப்பில் போட்டு நான் எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அது கூட நான் இதில் வந்து பின் பண்ணுறேன் பாருங்கள். வீட்டில் நம்ம கேஸ்லேயே அது எப்படி சுட்டு சாப்பிட்லான்ட்டு. இன்றைக்கி நான் வந்து இந்த பலாக்கொட்டையை வச்சு ஒரு வறுவல் தான் பண்ண போகிறேன். நம்ம பலாப்பழம் அரிஞ்ச உடனேவே இந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். அதை நல்லா கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அது நல்லா நம்ம காய வச்சு ஃபேன் கீழே அப்படியே ஒரு தட்டில் வச்சிட்டிங்கன்னா காஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு 6 to 7 சவுண்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலாக்கொட்டை ரெசிபி வந்து நான் கற்றுக்கிட்டு தான் செய்கிறேன். ஒரு ஃப்ரை மாதிரி தான் இதை நான் செய்ய போகிறேன். இந்த பலாக்கொட்டையில் நம்ம கிரேவி செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து குருமா மாதிரி வைக்கலாம், கூட்டு மாதிரி செய்வாங்க. சில பேர் இதை வந்து பொடிமாஸ் பண்ணுவாங்க. பொடிமாஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான் பலாக்கொட்டை பொடிமாஸ் பண்ணுறது. நம்ம உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பண்ணுறோம் தெரியுமா, அதே மாதிரி தான். ஆனால் பலாக்கொட்டையை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுக்கணும். வேக வச்சிட்ட பிறகு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். 6 to 7 சவுண்டு. இப்போ நான் வந்து இதை வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். தோல் உரிக்க வருதுங்களா? பாருங்கள், நான் ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக தோல் உரிக்க வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பலாக்கொட்டையை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எதுலேயுமே ஊற்றாதீங்க, ஏன்னா கொஞ்சம் கசக்கும். அதனால் தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடுங்க. பலாக்கொட்டை வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி துவர்ப்பு சுவையோடு இருக்கும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தனால நான் ஜல்லிக்கரண்டிலேருந்து எடுத்து அப்படியே தட்டில் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப குழசலாக வெந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு டம்ளர் சாதா தண்ணி, பச்சை தண்ணி அதில் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து நல்லா வெறப்பாயிடும். நம்ம வந்து தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இது அடிக்கடி செய்வாங்க. இந்த பலாக்கொட்டையை வந்து நம்ம வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் வாங்க. எனக்கு கரெக்டாக தான் வெந்திருக்கு. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் பச்சை தண்ணி அதில் ஊற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சில பலாக்கொட்டை வந்து பாதி நல்லாயிருக்கும், பாதி நல்லா இருக்காது. நமக்கு தெரியும் அது உரிக்கும் போதே. நம்ம சேப்பங்கிழங்குலாம் உரிக்கிறோம் தெரியுமா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். ஃபுல் வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா உரித்து வச்சுக்கிட்டேன் நான். இதை நான் வந்து பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறேன். ஒரு 10-15 கொட்டை அப்படியே வச்சுருக்கேன் உரிக்காமல். பிள்ளைங்க வந்து அதை அப்படியே வெறுமையாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோலெல்லாம் எடுத்து நம்ம செடிகளுக்கு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த தோலையும் தண்ணியெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பலாக்கொட்டை வேக வச்சு ரெடி. இது மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதமான கிரேவியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. வழக்கமாக தாளிக்கிற கடுகு, சீரகம் தாளிச்சிக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம். பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, வெங்காயம். ஏன்னா நம்ம வறுவல் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், பொடி பொடியாக நறுக்கி போடுங்க. அப்போ தான் அது பலாக்கட்டையோடு சாப்பிடும்போது நடுவில் மாட்டும்போது அந்த இஞ்சி டேஸ்ட்டு, பூண்டு டேஸ்ட்டெல்லாம் நமக்கு தனித்தனியாக தெரியும். இப்போது இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வறுவல் அப்படிங்கிறதுனால வெங்காயம், கருவேப்பிலை, அந்த பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் நல்லா வறுபடணும்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஆர்டினரி மொபைலில், சாதாரண ஒரு மொபைலில் தான் நான் இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் கேமரா வியூலாம் கொஞ்சம் ஷேக் ஆகும். அதெல்லாம் அந்தளவுக்கு இன்னும் எனக்கு வந்து பக்காவாக அந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணி வச்சு செய்ய தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை நல்லா நறுக்கி இதில் போட்டு வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கிளாரிட்டியான வீடியோவை உங்களுக்கு நான் வந்து நல்ல மொபைல் வாங்கி அது மூலிமா இல்லை நான் உங்களுக்கு ஸ்டாண்டை நல்லா செட் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். இப்போ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதங்கியாச்சு. நான் வந்து பலாக்கொட்டையை பொடி பொடியாக, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பொடி வகைகள் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா இது எல்லாமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா வறுவலுக்கும் நம்ம போடுறது கலருக்காக காஷ்மீரியும் சில்லி தூள் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ரை அப்படின்னாலே கலர் வேணும் இல்லைங்களா? தண்ணியே விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பலாக்கொட்டையில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தாலும் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இப்போயே எல்லா எண்ணெயும் விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வறுவல் பண்ணும்போது நடுநடுவில் கொஞ்சம் எண்ணெய் விடணும். இது நல்லா வந்து புரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்லேயே இருக்கட்டும். அந்த மசாலாலாம் அந்த பலாக்கொட்டையில் போய் நல்லா ஒட்டணும். சூப்பராக இருக்கா? நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கிளறி விடுங்க. பாருங்கள், அந்த மசாலா போய் ஒட்டிக்கும் கடாயில். அப்போது நம்ம கொஞ்சம் தேய்ச்சி அந்த சுரண்டி பண்ணி விடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி இருந்தால் போடுங்க, புதினா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, கடாயில் ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், கலந்த எல்லா வெரைட்டி ஆஃப் சாதம் எல்லாத்துக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம், அப்புறம் பூரிக்கு ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கை பொடிச்சு போட்டு நம்ம போண்டா மாதிரியும் பண்ணலாம். மசாலா போண்டா செய்வோம் இல்லைங்களா, அப்போ இந்த பலாக்கொட்டையை வச்சு பண்ணலாம். இதை பார்த்திங்களா, கடாயில் ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பலாக்கொட்டை பொரியல், அதாவது வறுவல் ரெடி. ஸோ இந்த சீசனில் உங்களுக்கு பலாப்பழம், நீங்களாம் டூர்லாம் போயிட்டு வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பலாக்கொட்டையை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வேறு ஒரு ரெசிபியோட காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். அந்த பலாக்காய் கிரேவியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிக்கும் எல்லா வீடியோவும். அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லி லிங்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ, அதில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். இந்த கிரேவி இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ரை உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தடில் செய்வேங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.